ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பிகினர்ஸ் கூட அவங்க வீட்டில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணுற மாதிரியான ஃபிஷ் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் முதல் பார்க்கலாம். ஃபிஷ் கிரேவிக்கு நீங்கள் ஒரு 10-15 சால மீனை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாஸ் கிரைண்ட் பண்ணுறதுக்கு 10-15 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் முழுமல்லி, 4-5 காய்ந்த மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக புளி கரைசல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இனிமேல் நம்ம மசாலாஸ் கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் 1 டீஸ்பூன் முழுமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, 10-15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் 4-5 காய்ந்த மிளகாய் இதில் ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி திக் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி திக் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதுங்க. இனிமேல் நீங்கள் ஒரு பவுலில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சால மீன் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாஸையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதில் புளி கரைசலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் இதை வந்து நீங்கள் டேரெக்டாக ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணிட வேண்டியது தான். இது நீங்கள் சிம்பிளாக இந்த கிரேவி நீங்கள் பண்ணிடலாம். இனிமேல் நீங்கள் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணுங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடான அப்புறம் அதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்ச உடனே அதில் வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இனிமேல் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபிஷ்ஷையும் கிரேவியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. டிஷ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தாங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துறது வரைக்கும் நம்ம குக் பண்ண வேண்டியதாங்க. இது ரொம்ப சிம்பிளான முறையிலேயே நம்ம பண்ணிடலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஏன்னா இது வந்து நல்லா கொதிக்கணும். அப்போதான் நமக்கு நல்லா குக் ஆகும். பாருங்க, இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் தண்ணி எல்லாமே நல்லா வத்தலாம். அதனால நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் நம்ம குக் பண்ணலாம். ஃபிஷ் கிரேவியை நீங்கள் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாங்க. நீங்கள் முதலே மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் குக் பண்ணால் மட்டும் போதும். அது நல்லா வத்தின உடனே உங்களுக்கு இது ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, இது வந்து நல்லா வத்தியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஃபிஷ் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும் போதெல்லாம் இது ரொம்பவே சூப்பராக காரசாரமாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் வேணும்னா ஹாய் டு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. டேஸ்டி ஃப்ளேவர்ஸ்.